இதனாலே என்னுடைய புது வருடங்கள் 2024 ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்றேன். நமஸ்கார அல்தாருக்கு அனைத்து பாஸ்டர்ஸ்மார்களுக்கும். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අලුත් අවුරුදු තුල උන්වහන්සේ තුල நல்லது ஆண்டவர் இந்த 2026 ஒரு தரிசனத்தை ஒரு திட்டத்தையும் கொடுத்து நாங்கள் அபிஷேகத்தை பெற்று ஆண்டு சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். 2026 වෙනි අවුරුද්ද දෙවියන් වහන්සේ අලුත් අවුරුද්දක් සහ අලුත් සලස්මා දීති වෙනවා. උන්වහන්සේගේ මේ අවුරුද්ද වෙනවා. நாங்கள் எல்லாரும் நமஸ்காரத்தை பற்றி போன வருடங்களிலே நிறைய காரியங்களை நாங்கள் கற்றுக்கிறோம். அநேக ஊழியக்காரர்கள் படித்து கொடுத்திருக்கிறார்கள், பிரசங்கம் பண்ணியிருக்கிறார்கள். අපි නමස්කාර කියන අවුරුද්ද පුරාම අපි ඉගෙන ගන්න වෙනවා. දෙවියන් වහන්සේගේ වචනේ බොහෝ දේවදාස් දාසක් අපට ගන්නවා. இந்த நமஸ்கார அல்தார் என்பது ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. නමස්කාර අල්තාර කියන්නේ ජයග්‍රහණයට ඉතාමත් යහපත් ලකුණක් බව සිතිති වෙනවා. நாங்கள் 24 ஊழியக்காரர்கள் இந்த நமஸ்கார அல்தார்ல இருந்து நாங்கள் நமஸ்காரம் பண்ணுகிறோம். ஒரு திரைக்கு முன்பதாக இருந்து நமஸ்காரம் பண்ணுகிறோம். මේ දේවදාස්ත 24 දෙනෙක් නමස්කාර කරනවා. අපි යම් நாங்கள் பிரபலமாக வெளியில போயிட்டு அங்கும் இங்குமாக ஸ்டேஜுக்கு அடிச்சு நமஸ்காரம் பண்ணுவதில்லை. தேவ சமூகத்திலே காத்திருந்து யாருக்கும் தெரியாம ஆண்டோடு உரையாடுகிறோம், நமஸ்கரிக்கிறோம். நாங்கள் ස්ටේජ් වල ගිහිල්ලා අපි නමස්කාර කරන්නේ නැහැ. අපි දෙවියන් වහන්සේගේ අනුකම්පාව තුළ කාටවත් නොකරවා දෙවියන් වහන්සේගේ ඉදිරියේදී නමස්කාර කරනවා. நான் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் செய்த நமஸ்காரமானது நம்முடைய இலங்கை சரித்திரத்தை தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு நமஸ்காரமா இருக்கிறது. මම කාරණා කරන නමස්කාර ලංකා දේශයේ ඉතිහාසයේ ඉතිහාසයේ වෙනස් කරන නමස්කාරයක්. நான் அதை நம்புகிறேன். நம்ம இந்த 3 வருட காலமாக இந்த நமஸ்கார அல்தாரை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். මම විශ්වාස කරනවා අවුරුදු 3ක් බොහෝ පොරොන්දුකින් මැද්දේ ගමන් කරමින් පැමිණියා. நமஸ்காரம் என்றால் என்ன? அந்த தலைப்புக்குள்ள தான் நான் இன்னைக்கு பேச விரும்புகிறேன். ஆனால் கூட ஆவியானவர் எந்த திட்டத்தை பற்றி செய்வாரோ அப்படியாக நடத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். නමස්කාරය යන කුමක්ද කියනවා මාතෘකාවට මම කතා කරන්න කැමතියි. නමුත් සුදාත්නාසේ කුමක්ද කතා කරන්නේ? ඒ අනුව කතා කරන්න. நமஸ்காரம் என்றால் அதுக்கு அளவிட முடியாத ஒரு காரியம். அது நமஸ்காரம் நம்ம செய்யற நமஸ்காரம் வந்து அளவிட முடியாத அந்த காரியங்கள். අපි කරනව නමස්කාරයට කිසිම සීමාවක් නැහැ. අපි කරන නමස්කාරයට நமஸ்காரம் வந்து யாரெல்லாம் செய்யலாம். නමස්කාරයේ කාටවත් මාස කරන්න පුළුවන්. 2 பகுதி இருக்குது நமஸ்காரம் பண்றதுல. நமஸ்காரය යන කොටස් දෙකක් තිබෙනවා. பாஸ்டர் தினுஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள் நமஸ்கார அல்தார்களை நமஸ்காரம் பண்ண வேண்டும், அது தேவன் கொடுத்த தரிசனம்னு சொல்றார்கள். දිනුෂා කියා තිබෙනවා ආලයකට දෙවියන්ට නමස්කාර මෙවන්න ඕනේ. ඒ දෙවියන් වහන්සේ දුන්නා වූ දර්ශනය කියා ஆனா ஆவியானவர் இந்த நாளில் நான் தேவ செய்தி ஆயத்த பண்ணிக்கிறோம். ஆண்டவர் இப்படியாக பேசுற, பெரியவர்கள் நமஸ்காரம் பண்ண முடியும், சிறியவர்கள் நமஸ்காரம் பண்ண முடியும், ஆண்டுடைய சிருஷ்டிப்பு அனைவரும் ஆண்டவரை நமஸ்காரம் பண்ண முடியும். சங்கீதம் 148 சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது. මම දවසේ දෙවියන් වහන්සේගේ වචන සූදානම් කරන මොහොතේදී උන්වහන්සේ කතා කළා මහා භාග්‍යවත් නමස්කාර කරන්න පුළුවන් 1000ට නමස්කාර කරන්න පුළුවන් කියලා උන්වහන්සේ කතා කළා. Hello? Pas Pratap, mic mute. விளங்குதுல பாஸ் பிரதாப்? பாஸ்டர் உங்களோட மைக் ஆஃப்ல இருக்கு. பாஸ்டர் பிரதாப் பாஸ்டர் உங்களோட மைக் ஆஃப்ல இருக்கு. சாரி பாஸ்டர். நமஸ்காரம் பண்ண முடியும் என்றால் நாங்கள் சிறியவர்கள் பெரியவர்கள்
ஆண்டுடைய படைப்பு அனைவருமே நமஸ்காரம் பண்ண வேண்டும். சங்கீதம் 148 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அனைவருமே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று. නමස්කාරය කියන්නේ කුඩා අය ලොකු අය මේකනම වාසික නමස්කාර කරන්න පුළුවන්. දෙවියන් වහන්සේගේ මැවිල්ල වෙන මනුෂ්‍යයන් මේකනම නමස්කාර කරන්න පුළුවන් කියලා දෙවියන් වහන්සේගේ වචනේ ගීතාවල 148 වෙනි පරිච්ඡේදය කියනවා. சூரியன் நமஸ்காரம், சந்திர நமஸ்காரம், நட்சத்திரங்கள், ஆண்டுடைய படைப்பு, சகல மிருக ஜீவாதிகள், புல்லு பூண்டுகளும் ஆண்டவரை துதித்து பாட வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ඉර ආකාශ සියල්ලම දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්න ඕනේ කියලා උන්වහන්සේ කැමති වෙනවා. அது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ඒ දේ දෙවියන් වහන්සේ කැමැත්තම වෙනවා. ஆனா ஆவியானவருடைய வார்த்தையின் பிரகாரம் நான் பார்க்கிறோம், 2 நாளாகமத்தில் 7 அதிகாரம் 2 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தேவனுடைய லேக்கம் புத்தி අත්නි පරිච්ඡේදය දෙවෙනි පදයේ මෙසේ පවසනවා. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தில் நிரம்பினால் ஆசாரியர்களும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாததா இருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. දෙවියන් වහන්සේගේ දාසයෝ දෙවියන් වහන්සේගේ ආලේපයේ සාලමෝන් රජතුමයේ දේවමාලිගේ පූජා කරනකොට ඒක ආලේප කරන විට ඒක ප්‍රතිසේව ඒ වෙලාවේ බාර කරනකොට ඒ වෙලාවේ දෙවියන් වහන්සේ මහිමේ ඒ සභාව පිරීලා දෙවියන් වහන්සේගේ පූජකතුමා ඒ ඇතුළට ප්‍රවේශ කරන්න බැරි වෙලා ඒ தேவன் வாசிக்கு மகிமையை பிரிலா தீனவை කියලා සඳහන් කරලා තියෙනවා. தமிழ்லையும் போடுங்க. அதாவது தேவனுடைய சொல்லப்படுறது அது வாசிச்சு சொல்லுங்க. சரி, அப்ப நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டுடைய வார்த்தையை குறித்து தேவனுடைய தாசன்மார்கள் ஆசாரிகள் தேவனுடைய சமூகத்துக்கு பிரவேசிக்க முடியாதபடி ஒரு மகிமை அந்த பிரதிஷ்டை பண்ணும் இடத்துல நிரம்பி இருந்ததை நாங்கள் காண்கிறோம். නමස්කාරය දාස මනුෂ්‍ය ස්ථානයේ ඇතුළෙන්ද බැරිව තිබෙනවා ස්ථානයේ. அந்த நமஸ்காரத்தின் அந்த சபை பிரதிஷ்டை பண்ணும் போது ஆண்டவருடைய மகிமை அந்த இடத்துல நிரம்பி இருந்ததை நாங்கள் காணக்கூடியதா இருக்கு. அந்த ஒரு வார்த்தை பிரகாரம் නමස්කාරය තුළ ඒ ස්ථානයේ ඒ දේව මාලිගාව පූජා කරනකොට ඒ කැප කරනකොට දෙවියන්ගේ මහිමේ ස්ථානයේ බැස්සක් වුණා කියලා කියනවා. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூலோகத்தில் வந்து உங்களுக்காக எனக்காக பிறந்து அவர் மரித்து போகும் போது காலங்களிலே යේසුස් වහන්සේ උදෝදසා මාවදසා පොළොවට ඇවිත් උන්වහන්සේ පූජා වුණා පසුව அந்த மகிமையை நாங்கள் காணக்கூடியதா இருந்தது. கல்வாரி சிலுவையிலும் அவர் மரித்த அடக்கம் பண்ண இடத்துலயும் அந்த மகிமை கடந்து வந்தது நான் காண்கிறது கூட இதா இருக்கிறது. பெண்கள் மத்தியிலே போகும் அந்த மகிமை இருக்கிற இடத்துல, துதி இருக்கிற இடத்துல தேவனுடைய பிரசனமும் மகிமையும் கடந்து வரும். ප්‍රශංසාව තිබෙනා වූ ස්ථානයේ දෙවියන් වහන්සේගේ මහිමේදා උන්වහන්සේගේ අභියස වැසෙනවා. அப்படியாக நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அவன் அந்தரங்கத்திலே மகிமைப்படுத்த யாருக்கும் பிரதிஷ்டை பெரிய பிரபலமா ஆகவில்லை. காடுகளிலும் வனாந்தரத்தை நமஸ்காரம் பண்ணி கொண்டிருந்தான் தாவீது ராஜா. ගීතාවල පොතේ දකිනවා නමස්කාර ඒ ගායකයන් කියනවා ඒ ස්ථානයේ නමස්කාර කළා. அந்த ரகசியமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தினால வெளியரங்கமா கோலியாத்தை முறியடித்து ராஜாவா தேவன் மாற்றி அமைத்தார். ඒ රහස්‍ය දෙවියන් වහන්සේ නමස්කාර කළා, මහිමයටපත් කළා. ඒ ගෝලියාත් ප්‍රකාශ කළා, ප්‍රතික්ෂේප කළා. ඒ නාස් නමස්කාරය තුල கோலியாத்தை முறியடிக்கவும் இந்த நமஸ்காரம் அவனுக்கு ஒரு பெரிய ஆயுதமாய் மாறிவிட்டது. ගෝලියාත් විනාශ කරන්න ඒ නමස්කාරයේ තම යාපත් ආයුධ බව ඒ ස්ථාන நீங்களும் நானும் நாங்கள் பண்ணுகிற நமஸ்காரமானது நமக்கு தெரியாம இருக்கலாம். நாங்கள் பண்ணுகிற நமஸ்காரம் நம்முடைய சரித்திரத்தை மாற்றி அமைக்கிறதா இருக்கிறது. බුදන්නේ නැහැ අපි කරනව නමස්කාරේ කාටවත් ගන්න තියෙන්න පුළුවන්. නමුත් මේ නමස්කාරේ ඉතිහාසය වෙනස් කරනව නමස්කාරේ වෙනවා. நான் கடந்த நாட்களே பாஸ் இயேசு விடுவிக்கிறார் திருச்சபை ஊழியத்திலே கேகாலைக்கு போயிருந்தோம். அதில் நம்முடைய பாஸ் அர்ஜுன் பாஸ் அந்த நமஸ்காரம் பண்ணியிருந்தார்.
ඒ ස්ථානයේ ඒ සිසදාස් කලයි සේවය තුළ ගේගාල ප්‍රදේශයේ ගිහින් තිබුණා සිරියා නමුත් පාස්ටර් අර්ජුන් ඒ ස්ථාන නමස්කාර මෙවුවා. அந்த இடத்துல இந்த நமஸ்காரத்தை தேவ பிரசன்னத்தை நான் உணர்ந்தே தேவனுடைய அபிஷேகம் அந்த இடத்துல கடந்து வந்தது. ඒ නමස්කාරය දෙවියන්ගේ අභිෂේකම කිව්වා උන්වහන්සේගේ බලය තුන උන්වහන්සේ මහිමය தேவனுடைய மகிமை அந்த இடம் முழுவதுமா நிரம்பியது. அந்த நமஸ்காரம் அந்த ஆராதனை ஜெபத்திலே நாங்கள் கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் கண்டோம் அவருடைய பிரசன்னத்தை. ඒ දෙවියන් වහන්සේගේ අභිෂේකය ඒ නමස්කාරයේ මහිමය අවසාන අන්තිම මොහොත වෙනකම් දැක්කා. அதே போல நீங்களும் நாங்கள் இருக்கும் இடத்துல நமஸ்காரம் பண்ணும் நம்ம திருச்சபைக்கு வர முடியாதபடிக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நமஸ்காரம் பண்ணும் இடத்துல அநேக விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும் அந்த இடம் நிரம்பி வழியக்கூடிய ஒரு கிருபையை கத்து நம்மளை பலிபடத்தில் வைத்திருக்கிறார். අපි නමස්කාර මේ වාගේ න්‍යාක නමස්කාර කරන නිසා අපි දේවදූතගේ අපේ සභාව තුළ ඇදෙල්වන්ත වෙනවා දෙවියන් වහන්සේගේ මහිමය දකින්න උන්වහන්සේ මාර්ග සලසා වෙනවා. இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்குது நீங்களா நமஸ்காரம் பண்ணும்போது. මොබයි නමස්කාර කිරීම දෙවියන් වහන්සේගේ කැමැත්තක් වෙනවා. இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த சம்பவத்தை நான் சொல்லி நான் தேவ சமூகத்தில் இன்னொரு காரியத்தை நான் அறிவிக்க விரும்புகிறேன். நாங்கள் பார்க்கிறோம் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும்போது செங்கடல் அருகிலே வந்து நின்றார்கள். அன்னைக்கு வரும்போது இங்கிட்டும் மரணம், அவங்களுக்கு முன்னாலேயும் மரணம் பின்னாலேயும் மரணம், எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் கூட ஆண்டவர் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்தபடினார். அந்த செங்கடலை கடந்து போய் அக்கறைக்கு போன பிற்பாடு ஆண்டவர் செஞ்ச மறுபடியும் அந்த அற்புதத்தை பார்த்து மீரியானாலே கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. தேவனை பாடி இஸ்ரவேல் மக்கள் அந்த இடத்துல ஆண்டவரை துதித்தார்கள். கர்த்தர் செஞ்ச அற்புதம் மாபெரும் ஒரு பெரிய அற்புதமா அந்த இருந்தபடினா இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தினார்னு சொல்லப்படுகிறது வேதம். நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் நமஸ்காரம் பண்ணும்போது நம்முடைய நமஸ்காரம் நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆண்டவர் நமஸ்காரத்தை அவர் சுகந்த வாசனையா அவர் அங்கீகரித்துக் கொள்ள விரும்புகிறார். இது அப்படிப்பட்ட ஒரு நமஸ்காரத்தை தான் கர்த்தர் உங்களையும் என்னை எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைகள் என் துதியை சொல்லி வந்து கொண்டே இருப்பார்கள் என்று. එවැනි නමස්කාරයක් දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා මාගේ දරුවන් එවිත් මාව මහිමයට පත් කළා. ஆண்டவர் ஆதியாம தொடக்கம் வெளிப்படுத்த வரைக்கும் அவரை நமஸ்காரம் பண்ணும்படி தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு. දේව දරුවන්ට උපත ප්‍රදේශයේ එළිදොලපේ දක්වා මාස කියාත් වෙනවා දෙවියන් වහන්සේගේ නාමයේ මහිමයට පත් කරනවා. நாங்கள் பார்க்கிறோம் நமஸ்காரம் பண்ணும்போது எதிரிகள் வரும்போது கூட எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள் வேதம் சொல்லுவார். ராஜாக்களுக்கு பேசியிருக்கார், அதிகாரிகளுக்கு பேசியிருக்கார், நீ நமஸ்காரம் பண்ணு, வருகிற எதிரியான சத்துருகள் வெட்டுண்டு அவர்களே சிதறடைஞ்சு போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம் மோசே வந்து மலை மேல் இருக்கும்போது கரங்களை தூக்கும் போது யுத்தத்தில் வெற்றி பெற்றார்கள். கையை கீழே போடும்போது அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் தோல்வி அடைஞ்சார்கள். இதை பார்த்த ஆரோனும் ஊரும் போய் என்ன செய்தார், ரெண்டு கரத்தையும் அவர்கள் தாங்கி பிடித்து மோசேயுடைய கரத்தை உயர்த்தி பிடித்தார்கள். அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே போனார்கள் காண்கிறோம். அதே போல நீங்களும் நானும் கரங்களை உயர்த்தி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த இந்த நமஸ்கார ஆழ்த்தாளருக்கு எல்லா திருச்சபைகளுக்கும் மத்தியில் எல்லா பகுதியிலும் கூட 24 டிஸ்ட்ரிக்டிலும் கூட கர்த்தருடைய வல்லமை எல்லா திருச்சபையும் இறங்கி பெரிய காரியத்தை ஆண்டவருக்கு செய்ய முடியும்.
ඔබ මම මේ දාස 24 දෙනාම දෑතෝස නමස්කාර කරන කල්ලි දිස්ත්‍රික් 25 දෙවියන් වහන්සේ වෙනසක් කරන්නට යනවා. அதுதான் ஆண்டுடைய திட்டமா இருக்குது. நீங்களும் நானும் இந்த மாபெரு பெரிய ஒரு எழுப்புதலுக்காக வரப்போற கடைசி மாபெரு எழுப்புதலை நம்முடைய கண்கள் காண போகிறது. நீங்களும் நானும் பண்ற நமஸ்காரத்துக்குள்ளாக. ඔබත් මමත් කරන නමස්කාරය තුළ අපි දැස්වල දකින්නට යනවා විශාල ජයග්‍රහණ දකින්නට යනවා ප්‍රේමදාස. ஆனால் கஷ்டமான காரியம் நமஸ்காரம் செய்வது. හැබැයි අමාරු නමස්කාර ஜெபம் கூட பண்ணி முடிச்சிடலாம். යාඥා පවා කරලා ඉවර කරන්න පුළුවන්. ஆனா நமஸ்காரம் பண்ணுவது சரியான கடினம். හැබැයි නමස්කාර කරන එක ඉතාම அந்த நமஸ்காரத்தை நாங்கள் சரியா ஏறெடுப்போம் மறந்தா வெற்றி நமக்கு, ஜெயம் நமக்கு, தேவனுடைய பிரசன்னம், மகிமை எல்லாமே கர்த்தர் நம்ம நமஸ்காரம் பண்ண இடத்துல இறக்கி வைப்பார். නමස්කාරය අරියාකාර පුද කරනවා නම් ජයග්‍රහණය සහ ඒ සියලු දේ තුලින් ජයග්‍රහණය அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ நமஸ்கரிக்கும் போது ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு கனத்தோடு நமஸ்காரம் பண்ணு என்று. ඒකයි දෙවියන් වහන්සේ වචනේ කියලා තිනවා ඔබ නමස්කාර කරන මොහොතේ ආත්මෙන් සාත්වෙන් සබෑක නමස්කාර කරන්න. நாங்கள் பண்ணுகிற நமஸ்காரத்தை குறித்து நாங்கள் சிந்திச்சு பார்க்கும்போது நம்முடைய நமஸ்காரத்தை ஆண்டவர் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறாரா என்று நாங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். අපි කරනව නමස්කාරය ගැන කල්පනා කරන මොහොතේදී අපේ නමස්කාරය දෙවියන් වහන්සේ පිළිරන් තිබෙනවද කියා අපි කල්පනා කරන්න අවශ්‍යයි. எங்களை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஊழியக்காரரை நாங்கள் இருக்கிற இந்த இடத்துல අපි ගැන කල්පනා කර බලන්න ඕනේ කාරණාව තුළ ඔබත් මමත් සේවකයෝ நமக்கு பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் அநேக ஏராளம் தாராளமாய் வரும். අපට පීඩාව ප්‍රශ්න බොහෝ පීඩා එන්නට පුළුවන්. நமக்கு ஊழியம் கூட வெறுத்து போகிறோம். අපට සේවය පවා එක பல நிந்தைகளுக்கு நம்ம ஆளாக முடியும். අපි නින්දාවට ලක් වෙන්න පුළුවන්. நாங்கள் அடி கூட வாங்கிக்கலாம். ஆண்டுடைய ஊழியத்துக்கு போய் அநேக வேதனைகள், பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கலாம். අපි දේව සේවයට ගුටි කාලා නොයෙකුත් ප්‍රශ්න මුහුණ දෙන්න පුළුවන්. அப்படி இருக்கும்போது நாங்கள் நமஸ்காரம் பண்ண முடியுமா? நமக்கு එවැනි ඒව සිටින මොහොතේදී අප නමස්කාර කරන්න පුළුවන්ද? நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரை துதித்து ஆராதனை செய்ய முடியுமா? நமக்கு එවැනි අවස්ථාව එවැනි වාතාවරණය තුළ දෙවියන් වහන්සේ නමස්කාර කරමින් උන්වහන්සේ මහිමපත් කරන්න පුළුවන්. நமக்கு கொஞ்சம் தூக்கம் முழித்தோம்னா நம்ம அடுத்த நாள் எழும்பி இருக்க முடியாது, பலவீனப்பட்டுருவோம். நாங்கள் எப்படி நாளைக்கு நமஸ்காரம் பண்ணலாம், நாளைக்கு ஜெபிக்கலாம் நாங்கள் நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. අපි පොඩ්ඩක් අපි නිදිමත ලකුණා නම් අපි නිදිමරුවා නම් අපි එඩ නමස්කාර කරමු, එඩ ප්‍රශංසා කරමු. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுது, பவுலும் சீலாவும் வேதனைப்பட்டு, கஷ்டப்பட்டு, அடிக்கப்பட்டு, இரத்தம் சிந்தப்பட்டு, கை கால்கள் கட்டப்பட்டு ஜெயிலில் இருக்கும் போது அவர்கள் வாய் கட்டப்படவில்லை. அவர் அந்த ராத்திரி ஆண்டவரை துதிக்க ஆயத்தமானார் என்று. හැබැයි අපි දෙවියන් වහන්සේ වචනේ කරනවා පවුල් සහ සීලස් අපි ලේ බොහෝ ප්‍රශ්න මොහොතේ ඒ වගුණා ඒ ස්ථානයේ මුකවසව වෙන දෙවියන් වහන්සේද நாங்கள் பார்க்கிறோம், அந்த பவுலும் சீலாவும் வேதனையோடு இருந்தார்கள். පවුල් සහ සීලස් වේදනාව සිටියා. இரத்தம் ஒரு பக்கத்து வடிஞ்சு கொண்டிருக்கிறது. ඒ ස්ථානයේ ලේ වැදුවා. அந்த 16ஆம் அதிகாரத்தில் 24, 25, 26 வசனங்களை வாசிக்கும் போது அந்த சம்பவங்கள் நமக்கு வருகிறது. நான் வாசிக்கவில்லை, ஆனால் அப்படி நமக்கு சம்பவம் தெரியும். அவர்களுக்கு மரண தருவாயிலும் கூட ஆண்டவரை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். ඒ ස්ථානයේ මරණය තර්ජනය තුළ දෙවියන් වහන්සේ නමස්කාර කළා. அந்த நமஸ்காரத்தை பண்ணும்போது பரலோகத்திலே வானத்தையும் பூமி படைத்த தேவன் அந்த இடத்துல அவருடைய வல்லமையை அனுப்பினார். ඒ ආකාර නමස්කාර කරන මොහොතේදී ආස්තද පොළොවද මැව්වා දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ බලය දාස් කළා. அந்த இடத்துல ஒரு பூமி எதிர்ச்சி வந்தது. ඒ ස්ථානයේ භූමිකම්පාවක් இது எப்படி நடந்தது? நமஸ்காரத்திலே சாதிக்க முடியாதவர்களை சாதிக்கும்படியாக பவுலையும் சீலாவையும் ஆண்டவர் அந்த இடத்துல பயன்படுத்தினார். නමස්කාරය තුළ කරන්න බැරි දෙයක් ඒ ස්ථානයේ තුළ ඒ නමස්කාරය තුළ ඉතාමත් බොහෝ දේ කරන්න පවුල් සහ සීලස් වහන්සේ அதே வானத்தையும் பூமியை படைத்த தேவன் அவருக்கு இரக்கம் செய்து அவர்களை விடுதலை கொடுத்து அவர்களை வெளியே கொண்டு வந்து பார்க்கிறோம்.
ආසද පෙරවද මැව්වා වූ දෙවියන් වහන්සේ අනුකම්පා වෙලා ඒ ස්ථානයේ පෞල් සහ සීලස්ව නිදහස් කළා. அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமுள்ள தேவனைத்தான் நாங்கள் துதிக்கிறோம், நமஸ்கரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அவரை துதிக்கிறோம், புகழ்கிறோம். එවැනි සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේව අපි නමස්කාර කරන්නේ, ප්‍රශංසා කරන්නේ, ගෞරව කරන්නේ. அந்த தேவன் உங்களையும் என்னையும் அந்த தேவன் உங்களையும் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த நமஸ்கார அல்தாரிலே அதை நமஸ்காரம் பண்ணும்படியாக தான். ඔබවත් මාවත් එවැනි දෙවියන් වහන්සේ තෝරගෙන තිබෙනවා මේ ආකාර මාස්‍ය නමස්කාර කරන පිණිස. இந்த காரியங்களை தான் ஆவியானவர் எனக்கு பேசினார். මේ කාරණාව තමයි සිතාත්මක. ஆனா எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ண முடியும். එමේකනාට නමස්කාර කරන්න පුළුවන්. ஆனா உங்களுக்கும் எனக்கும் நமஸ்காரம் கொடுத்துக்க பொறுப்பு வந்து வேற பெருமதியான ஒரு பொறுப்பு. හැබැයි ඔබටත් මටත් නමස්කාර කරන්න දීපේන වගකීම ඉතාමත් වටිනා වගකීමක්. வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவத்தை தான் கடவுள் நமக்கு இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற திருச்சபைகளுக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ඉන්දරු පොතේ 4වෙනි පරිච්ඡේදයේ කියනවා කාරණාව තමයි ලංකා දේශයට ඔබටත් මටත් උන්වහන්සේ දීලා. ஆனால் நாங்க பண்ற நமஸ்காரம் ஒரு விதமா இருந்தாலும் தேவ தூதர்கள் பண்ற நமஸ்காரம் வேற விதமா இருக்கிறது. අපි කරනව නමස්කාරය එක ආකාරයි. හැබැයි දෙවියන් වහන්සේ දූත නමස්කාර කරන්නේ වෙන එක ආකාරයි. தேவ தூதர்கள் 2 சிறகுகளினால் கால்களை மூடிக்கொள்வார்கள். දෙවියන් වහන්සේ ඒකේ වසා ගන්නවා. 2 சிறகுகளினால் முகத்தை மூடிக்கொள்வார்கள். ඒ යාට මොකට වසා ගන්නවා. 2 சிறகுகளை பறந்து கொண்டு ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாம மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். ඒ ස්ථානයේ කියනවා දෙවියන් වහන්සේ සුද්ධයි කියලා වර්ණනා කරනවා. அதே ஆண்டவரை தான் நீங்களும் நானும் நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். එබැවින් දෙවියන් වහන්සේට ඔබට නමස්කාර කරන්නේ. நமக்கும் பவுலை போல நமஸ்காரம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வரலாம். பவுலும் சீலாவை போல நமஸ்காரம் பண்ற இடங்கள் வரலாம். பவுலை போல நமஸ்காரம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ඔබටත් මටත් අපේ පෞස්මාවගේ නමස්කාර කරන වාතාවරණය පැමිණෙන්න පුළුවන්. அந்த நேரத்தில் நீங்களும் நானும் நமஸ்காரம் பண்றதை நிறுத்தாதபடி தேவ சமூகத்தில் செய்வோம். හැබැයි ස්ථානයේ ඔබත් නමස්කාර කරන්න සිටියානම් කෙසේද? துதிகள் என்பது ஓய முடியாது. ප්‍රශංසාව කියලා විදාසන බෑ. துதி என்பது அளவிட முடியாது. ප්‍රශංසාවට සීමා කරන්න බෑ. துதிக்கு ஒரு விலை செலுத்த முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாது. හැබැයි ප්‍රශංසාවට මිලදී ගන්න බෑ. துதி என்பது மதிப்பு செலுத்த முடியாத ஒரு பெரிய ஒரு காரியமா இருக்கிறது. හැබැයි ගණන් කරන්න බැරි ඉතාම අලංකාර දේ තමයි ප්‍රශංසාව. நாங்க வாழும் போது நம்மளுக்கு ஜீவியத்துக்கு எவ்வளவு உயிர் முக்கியமோ, අපේ ජීවත් වෙන්නට අපේ ජීවිතේ අපේ ප්‍රාණ කොච්චර අවශ්‍යයිද? அதே போல ஆணுடைய பணியை செய்யற ஊழியத்தை செய்யற அதே போல அவருடைய நமஸ்காரம் மிகவும் முக்கியம் அவருடைய ஊழியம் செய்வதற்கு. හැබැයි ඒ නමස්කාර දෙවියන් වහන්සේ සේවය කරන මාස්ටර්ගේ නමට නමස්කාර කිරීම ඉතාමත් අවශ්‍යයි. கருத்தோடும் கனத்தோடும் அவரை நமஸ்காரம் பண்ண வேண்டும். අපි ගෞරවාන්විතව උවමනාවෙන් ගෞරවාන්විතව නමස්කාර කරන්නට අවශ්‍යයි. துதியோடும் தூய்மையான மனதோடும் அவரை நமஸ்காரம் பண்ண வேண்டும். ප්‍රශංසාව හා සුද්ධ අදවතින් උන්වහන්සේ නමස්කාර කරන්නට ඕන. தூதர்களோடும் துதியோடும் நமஸ்காரம் பண்ண வேண்டும். දේව දූතයන් සමග ප්‍රශංසාවෙන් උන්වහන්සේ නමස්කාර කරන්නට ඕන. நாங்கள் நமஸ்காரம் பண்ணும்போது தேவனுடைய ராஜ்யம் நம்ம மத்தியில இறங்கி வரும். නමස්කාර කරන මොහොතේ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය රැසෙනවා. இதுதான் நமஸ்காரத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். ஆவியான எனக்கு பேசின ஒரு காரியம். නමස්කාරය තුළ තිබෙනා වූ වැදගත්ම කාරණාවක්. விசேஷமாக ஒரு காரியத்தை ஆவியான எனக்கு பேசினதை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். විශේෂයෙන් සිද්ධාර්ථ කාරණාවක් කියන්න කැමති වෙනවා. நீங்களும் நானும் ஒரு சின்ன ஒரு படகுல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ඔබත් මමත් පොඩි මේ ඔරුවක ගමන් කරනවා. அந்த படகுல போகும்போது ஒரு பெரிய சமுத்திரத்திலே தான் அந்த படகு போய் கொண்டிருக்கிறது. ඒ ලොකු ඔරු ගමන් කරනවා. அந்த படகுல போகும்போது அந்த ரெண்டு பக்கெட் இருக்கிறது. துடுப்பு நங்கூரமா துடுப்புனா கம்பு ஒன்று இருக்கும் தள்ளிக்கிட்டு போறது தண்ணி.
அதிலே நாங்கள் அந்த அலைகள் வரும்போது அந்த துடுப்பிலே நாங்கள் அலைகளை தாண்டி அலைகளை தள்ளிவிட்டு போகும்போது ஒரு 100 மீட்டரோ ஒரு 200 மீட்டரோ ஒரு 500 மீட்டரோ குறிப்பிட்ட ஒரு மைல் தூரம் போன பிற்பாடு அந்த அலைகளை தாண்டின பிற்பாடு அந்த சமுத்திரம் அமைதியாய் அந்த இடத்துல அமைதியாக அலை இல்லாத இடமா இருக்கும். ඒ ස්ථානයේ ඒ රැල්ලෙන් තල්ලු කරගෙන ගියේ යම් තැනක ගියාන් පස්සේ ඒ ස්ථානයේ ඒ ගඟ அந்த அமைதியான இடத்துக்கு வந்த பிற்பாடு துடுப்பு போட தேவையில்லை. ඒ නිශ්ශබ්ද ස්ථානයට මේ දී ගහන්න අවශ්‍යතාවයක් නැහැ. காரணம் என்ற அந்த ஆரம்பத்தில் அத்தனை அலைகள் வரும்போது நாங்கள் துடுப்பை போட்டு அப்படியாக அந்த படகை சாய்ந்திராதபடிக்கு அங்கும் இங்குமாக பாதுகாத்து அந்த அலையை தாண்டி போகும்போது சில இடங்கள் சில நேரங்கள் போன பிற்பாடு அமைதியான இடத்துல சமுத்திரத்தை நாங்கள் வாழ முடியும். அதே போலதான் நீங்களும் நானும் இந்த பூமியிலே பாவம் நிறைஞ்ச பூமியிலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எல்லா பகுதியிலும் பாவம் கற்பம் தெரிச்சு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சபைக்கு கூட இந்த பாவங்கள் வந்து விட்டது. நீங்களும் நானும் ஒரு சிறிய படகை போல நாங்கள் இந்த பூமியிலே இந்த உலக பாவம் நிறைஞ்ச உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த துடுப்பை போட்டு இதை நாங்கள் தள்ளி கடந்து போகும் போது இந்த பாவ உலகத்தில் இருந்து நாங்கள் சிறிய நமஸ்காரங்களை பண்ணி ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு போகும் போது ஆண்டவருடைய மகிமை நம்முடைய திருச்சபையிலும் இந்த பாவமற்ற உலகத்திலிருந்து விலக்கி மகிமையான உலகத்துக்கு கொண்டு போகுது நம்மளை. நாங்கள் செய்கிற நமஸ்காரமானது இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்திலிருந்து நம்மளை மகிமை உலகத்துக்கு கொண்டு கூடிய ஒரு சிறையிருப்பை கர்த்தர் நமக்கு வைக்கிறார். இதுதான் கர்த்தர் ஆவியான எனக்கும் இந்த நாளை எனக்கு வெளிப்படுத்தினதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இம்மட்டு நேரம் இந்த வார்த்தை நீங்கள் செவி கொடுத்த அனைத்து ஊழியக்காரர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். நம்புறேன் ஆவியான ஏதாச்சும் உங்களுக்கு பேசியிருந்தா அதை எடுத்துக்கொள்வோம், அதன்படி நம்ம வாழுவோம். கர்த்தர் நம்மளை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless you.